சிவாய நமன்றது பிரம்மத்தை குறிக்கிறது, நமச்சிவாயன்றது மகாதேவனை குறிக்கிறது. நல்லா கேட்டுங்க. ஈஸ்வர பட்டம் என்ன பட்டம்? அது பேரு ஈஸ்வர பட்டம். அது யார் போனாலும் கொடுப்பாங்க. சனீஸ்வரன், ராவணேஸ்வரன், சண்டிகேஸ்வரன், விக்னேஸ்வரன், ஏன் பெருமாளுக்கே வெங்கடேஸ்வரன் கொடுப்பாங்க. இது ஈஸ்வர பட்டம். அது ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய பட்டம். அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவருக்கு கீழே ருத்ரமூர்த்தங்கள் அநேகம் உண்டு. திருக்கழுகுன்றத்திலே ருத்ர கோடின்னு பேர். 1 கோடி ருத்ர பலன் ஒன்று. அப்போ கோடி கணக்கான ருத்ரன்கள். அதை விட்டுடுங்க. ருத்ரமூர்த்தம். ருத்ரனுக்கு மேலே ஈஸ்வரம், ஈஸ்வரத்துக்கு மேலே மகாதேவன், மகாதேவனுக்கு மேலே சதாசிவம், சதாசிவத்துக்கு மேலே பரசிவம், பரசிவத்துக்கு மேலே பராபரசிவம், பராபரசிவத்துக்கு மேலே பரக்கிருதி, பரக்கிருதிக்கு மேலே சுத்தம், சுத்தத்துக்கு மேலே பேரானந்தம். இத்தனை நிலை இருக்குது. அப்போ நாம் வணங்குறது எது? பேரானந்தம். அந்த பேரானந்த வெளியில தான் நம்ம கலக்கிறதுக்கான ஆயத்தம் இருக்கிறோம். நாம் அந்த நிலைக்கு போகிறதுக்காக நாம் இருக்கிறோம். அதுக்குண்டான மந்திரம் தான் சிவாய நம. அதனால தான் அது சூட்சம மந்திரம். உதட்டில் சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ள சொல்லணும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சின் அகத்தின் நைந்து நினை. சொல்ல வேணாம். நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் நினைச்சா போறோம். இது சொல்ல வேண்டிய மந்திரம். உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் என்ன நமச்சிவாயவே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய மந்திரம். நமச்சிவாயன்றது கைலியம்பதி வாசனை குறிக்கக்கூடியது. சிவாய நமன்றது பிரம்மமாகிய பேரானந்த சிவத்தை குறிக்கக்கூடியது. அது சேவேறு சேவடி. அங்கு சென்று அடையிறது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அது அநேக இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போகிறது. அதெல்லாம் அப்புறம் ஞானமாக இருக்கும். நுழைஞ்சு உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எடுக்காதீங்க அதை. நம்ம சிவம் எல்லாம் ஒன்று நினச்சி ஆனந்தமாக இருப்போம்.